துஷி யஷி எனும் இரு நண்பிகள் சிறுவயதிலிருந்தே ஒற்றுமையாகவும் அன்பாகவும் ஒருவரை ஒருவர் பிரியாமலும் வாழ்ந்து வந்தனர். இருவருக்கும் பெற்றோர்கள் இல்லை, ஆனால் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தார்கள். துஷி அழகானவள், இரக்க குணமுடையவள். யஷி இதற்கு எதிர்மாறானவள். துஷியை மட்டுமே இவளுக்கு பிடிக்கும். இப்படியே நாட்களும் நகரத் தொடங்கின. யஷி, நாம இத்தனை நாளுக்கு தான் இந்த மரங்கள்லயே இப்படி வாழ்றது, நம்ம அழகான வீடு கட்டுவோமா? எனக்கும் ஆசைதான் துஷி, ஆனா அதுக்கு அதிக பணம் தேவைப்படுமே. அதுக்கு தான் என்ன செய்யறதுன்னு தெரியல. ஜஷி, பக்கத்து கிராமத்துல ஒரு பண்ணையார் இருக்கு, அங்க போய் வேலை செய்தா நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த வருமானத்துல நமக்கு பிடிச்ச அழகான வீடு கட்டலாம். நல்ல யோசனை துஷி. முதல்ல அந்த பண்ணையாரிடம் போய் பேசுவோம். துஷியும் ஜஷியும் பண்ணையாரிடம் சென்று வேலை கேட்டார்கள். அப்பொழுது பண்ணையாரே, யாரம்மா நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? ஐயா, நான் துஷி, இவள் என் நண்பி ஜஷி. நாங்க வேலை இல்லாம கஷ்டப்படுறோம், எங்களுக்கு நல்ல வேலை ஒன்று தருவீங்களா? இங்க வேலை செய்யற ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்க என்கிட்ட பணம் இல்ல, அதுக்குள்ள உங்களை எப்படி நான் வேலைக்கு சேர்க்கிறது? ஐயா, நாங்க 2 பேரும் நண்பிகள், எங்களுக்குண்டு யாருமே இல்ல. நாங்க மரங்களுக்குள்ளும் புதருக்குள்ளும் வாழ்றோம். இருக்க ஒரு வீடு கூட இல்ல. 2 பேரும் வேலை செய்தா வார வருமானத்துல இருக்க ஒரு வீடு கட்டலாம் என்று உங்கள்கிட்ட வேலை கேட்டு வந்திருக்கிறோம். மாட்டேன் என்று சொல்லாம ஒரு வேலையா தாங்க, எங்களுக்கு உதவியா இருக்கும். உங்களை நினைக்க எனக்கு பெருமையா இருக்கு. உங்களோட கதையில இருந்து எனக்கு விளங்குது நீங்க நல்லா வேலை செய்வீங்க. கட்டாயம் உங்களுக்கு வேலை தாரம். இதை கேட்ட துஷியும் ஜஷியும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். வேலையில் களைப்பு கூட பார்க்காமல் கடின முயற்சியால் இரவு பகலாக அங்கேயே வேலை செய்தனர். அவர்களின் முயற்சியோ வீண் போகவில்லை. அழகான வீடொன்றை கட்டினர். துஷி யஷியின் வசதியை பார்த்து அவர்களை பெண் பார்க்க வந்தார்கள். துஷி ஜஷி, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்க உங்களை எங்கேயோ பார்த்து பிடிச்சு போய் உங்களை தான் திருமணம் செய்வனு ஒத்த கால நிக்கிறாங்க. எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? எங்களுக்கும் இந்த திருமணத்துல சம்மதம். இந்த உணவை எடுத்து சாப்பிடுங்க, வெக்கப்படாம சாப்பிடுங்க பிள்ளைகளே. பிள்ளைகள்ட்ட வெக்கத்தை பாருங்க. சின்ன சிறுசுகள் அப்படித்தான் இருக்கும், நீ கண் வைக்காத தம்பி. இப்படியே துஷி ஜஷியின் திருமணம் நல்ல முறையில் நடந்தது. அனைவரும் ஒரே வீட்டிலே வாழ்ந்தனர். சில நாட்களின் பின் துஷி 2 முட்டைகளிட்டு அழகான 2 பெண் குருவிகளை பிரசவித்தாள். அதன் பிறகு ஜஷியும் 2 முட்டைகளிட்டு 2 ஆண் குஞ்சுகளை பெற்றாள். அம்மா துஷி, நம்ம பிள்ளைகள் வந்த அதிர்ஷ்டம், எனக்கு வெளியூரில வேலை கிடைச்சிருக்கு. இந்த செய்தியை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு என் கையாலேயே உணவு செஞ்சுதாரன், கொஞ்சம் பொறுங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் உன்னை விட்டு பிரிய போறேன்னு நினைக்கும் போது சங்கடமா இருக்கு. உங்களுக்காக நான் ஆசையா செய்த உணவை முதல்ல சாப்பிடுங்க. எனக்கும் கவலைதான், ஆனா கிழமையில 2 நாள் என்னையும் பிள்ளைகளையும் பார்க்க வந்துருவீங்க தானே, அதனால கவலைப்படாதீங்க. நீ சொல்றதும் சரிதான் துஷி. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜஷி, நீங்களும் இருக்கிறீங்களே, அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க என்ன பாசமே இல்ல. நானுமோ உன்ல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கிறேன், நீயுமோ என்ன புரிஞ்சு கொள்ற மாதிரியே இல்ல. இப்படியே உரையாடி கொண்டிருந்தனர். துஷி ஜஷியின் கணவர் மேரும் வெளியூரில் வேலை செய்து வந்தனர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கமலா கொக்கு இவர்கள் மேல் பொறாமை கொண்டது. இவர்களின் ஒற்றுமையை பிரிக்க எண்ணியது. அப்பொழுது, துஷி, உன் நண்பர் ஜஷி இருக்கிறாளே, அவள் கல் நெஞ்சக்காரி. நீ கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எனக்கு சொந்தம் கொண்டாடுறாள். உன்னை வீட்டை விட்டு துரத்த போறாளாமே, உண்மையா? என் நண்பியை பற்றி எனக்கு தெரியும். கோல் மூற்ற உங்களை பார்க்கும்போது சரியான கோபம் வருது. மரியாதையா ஓடி போயிருங்க என்று துஷி கூறினாள். துஷி கமலா கொக்கின் சாதியை உணர்ந்தாள். தன் சாதி துஷியிடம் சிக்கவில்லை என்பதை உணர்ந்த கமலா கொக்கு ஜஷியை சந்தித்தது. துஷியிடம் கூறியதை போல் ஜஷியிடம் கூறியது. என்ன அக்கா சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? ஜஷி, நான் உன்னோட சும்மா விளையாடுவேனா? அந்த துஷி இப்படித்தான் சொன்னாள். எனக்கு கேட்கவே எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? நீங்க என்ன
என்ன புரிஞ்சுக்கிற அளவுக்கு கூட அவ என்ன புரிஞ்சு கொள்ளல. நான் அவள ஒரு கை பாக்குறேன். அன்றிலிருந்து ஜஷி துஷியுடன் சண்டை போடுவாள். தன் பிள்ளைகளை துஷியின் பிள்ளைகளோடு ஜஷி பேச விடுவதில்லை. நாளுக்கு நாள் சண்டை அதிகரித்து கொண்டே வந்தது. ஜஷி, ஏன் என்னோட சண்டை போடுற? ஜஷி, உன் சதி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? இந்த வீட்டுல நீ இருக்க வேணாம். உனது பிள்ளைகளையும் இந்த பொருட்களையும் எடுத்துக்கொண்டு எங்கேயாவது போ. ஜஷி, ஏன் இப்படி செய்யற? இந்த வீட்டை விட்டா நான் எங்கடி போவேன்? கமலா காட்ட நீ சொன்னியாமே என்ன வீட்டை விட்டு துரத்த போறேன்னு. ஜஷி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த கமலாக்காக்கு நம்மட ஒற்றுமையை பிரிக்க பாக்குது. என்ன கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளு ஜஷி. ஜஷி இதை ஒன்றையும் கேட்காதவளாய் துஷியின் பிள்ளைகளை வெளியே துரத்தி விட்டது. கதவை துற ஜஷி, நானும் பிள்ளைகளும் இதை விட்டு அங்க போவோம். ஜஷி சித்தி, கதவை துறங்க, எங்களுக்கு பசிக்குது. கதவை துறங்க சித்தி. இரக்கமற்றவளாய் ஜஷி இருந்தாள். துஷி தன் பிள்ளைகளையும் பொருட்களையும் எடுத்துக்கொண்டு நடந்து சென்றாள். சிறிது தூரம் சென்றதும் ஒரு ஆலமர நிழலை கண்டதும் அதன் கீழ் அமர்ந்தாள். துஷியின் கணவரும் வேலை முடிந்து அதே வழியில் வந்தார். தன் மனைவியும் பிள்ளைகளும் இருப்பதை கண்டதும், அம்மா துஷி, ஏன் பிள்ளைகளோட இங்க தனியா இருக்கிறீங்க? திடீர்னு என்ன ஆச்சு? என்னங்க என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏன் இங்க வந்திருக்கிற? ஜஷி சித்தி எங்களை வீட்டை விட்டு கலைச்சு விட்டுட்டா. கமலாக்கு கூட சூழ்ச்சிக்குள்ள ஜஷி மாட்டிக்கிட்டா. அதனால என்ன கலைச்சு விட்டுட்டா. பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு எங்க போறதுண்டே தெரியல. அதான் இங்க வந்தேன். நீ கவலைப்படாதம்மா துஷி, உனக்கு நானும் பிள்ளைகளும் இருக்கிறோம். நம்ம அதை விட நல்ல வீடா கட்டுவோம். அம்மா, அப்பா, எங்களுக்கு பசிக்குது. என் செல்லங்களே கொஞ்சம் பொறுங்க, அம்மா உணவு சமைச்சு தரேன். இப்படி கூறிவிட்டு துஷி தான் கொண்டு வந்த பொருட்களை வைத்து உணவு சமைத்து தனது கணவருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுத்து தானும் உண்டாள். என்னங்க, நான் வீடு கட்டுறதுக்கு மரத்துண்டுகள் இருக்குதா என்று பாத்துட்டு வாரேன். நீங்க பிள்ளைகளை கவனமா பாருங்க. நீ போயிட்டு வா துஷி, நான் பிள்ளைகளை கவனமா பாக்குறேன் என்று கூறிவிட்டு வீடு கட்டுவதற்கு தடிகள் கொண்டு வருவதற்காக துஷி பறந்து சென்றது. சற்று தூரம் சென்றதும் ஒரு மரத்தின் அடியில் சென்று சில மரக்கட்டைகளை எடுத்து சேர்த்தது. அப்போது அந்த மரத்தின் அடியில் ஒரு சத்தம் கேட்டது. தண்ணீர் தண்ணீர். என்ன சத்தம் அது? சத்தம் கேக்குது, ஆனா ஒருத்தரையும் காணோமே. தண்ணீர் தண்ணீர். கண்டுபிடிச்சிட்டு, இந்த சத்தம் அந்த மரத்துல இருந்தான் வருகுது என்பதை புரிந்து கொண்ட துஷி அருகில் உள்ள குளத்திற்கு சென்று சிறிது நீரை ஒரு பாத்திரத்தில் பிடித்து கொண்டு வந்து மரத்தின் அடியில் ஊற்றியது. பின்பு தான் சேமித்த மரக்கட்டைகளை கொண்டு செல்ல தயாரானது. அப்போது அந்த அதிசய மரம் பேசியது. ஜார்னி, நான் துஷி. கொக்கொன்றின் சூழ்ச்சியால் என் நண்பி என்னை புரிந்து கொள்ளாமல் வெளியில் அனுப்பிவிட்டுட்டாள். உன் சோக கதையை கேட்க எனக்கே கவலையா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு தான் நீ என்ன சந்தித்தாய். எத்தனையோ பேரிடம் என் தாகத்துக்கு தண்ணீர் கேட்டேன், ஒருவருமே தெரியல. நீ மட்டும்தான் என் தாகத்தையே போக்கினாய். அதை விடு மரமே, நானும் நீயும் நண்பர்களாகிவிட்டோம். என் நண்பனுக்கு செய்யும் கடமையாத்தான் நான் அதை பாக்குறேன். இதை நீ பெருசா நினைக்காத. உனக்கு நல்ல மனசு, அதான் நீ பெருசா நினைக்கல. நான் உனக்கு ஒரு வரம் தாரன், அதை மறுக்காம ஏத்துக்கொள்ளு என்றது அதிசய மரம். அவ்வரத்தை சந்தோஷமாக துஷி ஏற்றுக்கொண்டது. அதிசய மரம் தங்கச் சங்கிலி ஒன்றை பரிசாக துஷியிடம் கொடுத்தது. துஷி, இந்த தங்க சங்கிலியை அணிந்து கொண்டு உனக்கு என்ன தேவையோ அதை கேட்டா உடனே உனக்கு என்ன தேவையோ அது கிடைத்து விடும். அதிசய மரமே, நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறனோ தெரியல. நீ ஒன்னும் தர தேவையில்லை துஷி. உன் நல்ல மனசுக்கு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாய். என்னையும் மறக்காது என்றவுடன் அக்குரல் நின்றது. துஷி குருவி தனது கணவர் பிள்ளைகளுக்கு தன் தங்க சங்கிலியை காட்டி அதிசய மரத்திற்கு மறுபடியும் கூட்டி சென்றாள். அதிசய மரத்திற்கு தினமும் நீர் ஊற்றி அவ்விடத்தை சுத்தம் செய்வாள். அன்றொரு நாள், துஷி, நிறைய நாட்கள் ஆயிற்று. இந்த தங்க சங்கிலிட்ட இருந்து நீ ஒரு வரம் கூட கேட்கலையே. என்ன வரம் கேக்குறதே குழப்பமா இருக்குங்க. இருக்கும் வீடுதான் இல்ல, அத முதல்ல கேப்போமா? நல்ல யோசனைங்க. தங்க சங்கிலியே, இந்த ஊரிலே யாருமே கட்டாத மாதிரி அழகான வீடு ஒன்று தருவாயா?
என்றவுடன் அழகான வீடு கிடைத்தது. துஷியும் அவளது கணவரும் பிள்ளைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். சிறிது நாட்களின் பின் ஜஷிக்கு பஞ்சம் வந்தது. சாப்பிட கூட ஒன்றுமில்லை. அவளது கணவருக்கும் தீராத நோய் ஏற்பட்டது. மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். ஜஷியின் கணவரை பரிசீலித்த வைத்தியர், ஜஷி, உங்களோட கணவரை சோதித்து பார்த்தேன். அவருக்கு கொடூரமான நோய் ஏற்பட்டிருக்கு. அவருக்கு கட்டாயம் சிகிச்சை செய்ய வேணும். இல்லாட்டிக்கு அவரை காப்பாத்த இயலாது. அதுக்கேத்த பணத்தை ஆயத்தப்படுத்துங்க. வைத்தியரே, என்னட்ட அதுக்கேத்த பணம் இல்ல. பணம் இருந்தா தான் ஜஷி உங்க கணவரை காப்பாத்த முடியும். வேற எந்த வழியுமே இல்ல. இங்க நின்று அழாம பணத்தை ஆயத்தப்படுத்துங்க என்று வைத்தியர் ஜஷியிடம் கூறினார். என்ன செய்வதென்று தெரியாத ஜஷி அடகு கடைக்கு சென்று தனது வீட்டை விற்று அதில் வந்த பணத்தை எடுத்து சென்று வைத்தியரிடம் கொடுத்தாள். உடனே ஜஷியின் கணவருக்கு சிகிச்சை நடந்தது. நல்ல முறையில் ஜஷியின் கணவர் உயிர் பிழைத்தார். கணவரோடு வீட்டுக்கு வந்த ஜஷிக்கு வீட்டில் இருக்க முடியவில்லை. அங்க பாத்தியா வீணா, இவன் துஷிக்கு செஞ்ச கொடுவினைக்கு இன்னைக்கு ரோட்ல நிக்கிறாள் பாத்தியா? ஆமாக்கா, இவங்கள மாதிரி ஆக்களுக்கு இது வேணும் தான். இதை கேட்ட ஜஷி மனதிற்குள் கவலைப்பட்டாள். துஷியை துரத்தி விட்டதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடக்குது என்பதை உணர்ந்தாள். ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அதே வழியில் வந்து துஷியை பார்த்தாள். ஜஷி, ஏன் இப்படி இருக்கிற? என்ன கோலம் இது? உனக்கு செய்த பாவத்துக்கு எனக்கு இப்படி தண்டனை கிடைச்சிருக்கு. நான் இதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். இந்த தண்டனைய சந்தோஷமா ஏத்துக்கொள்றேன். அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல ஜஷி, நீ செய்ததை நான் அப்பவே மன்னிச்சிட்டேன். அந்த பெரிய துன்பத்தை மறக்கிறது உண்ட நல்ல மனசு. ஜஷி, உன்னாலதான் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறேன். உனக்கு தான் நன்றி சொல்லணும். நீ மட்டும் என்ன அந்த வீட்டுல இருந்து அனுப்பாட்டி நான் இந்த நல்ல நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன். நீ என்ன மன்னிச்சதே பெரிய விஷயம். துஷி தனது நண்பி ஜஷியையும் அவளது கணவரையும் பிள்ளைகளையும் தன் வீட்டிற்கு அழைத்து சென்று மறுபடியும் ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள்.